ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் தான். இது வந்து எல்லாரோட வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் யூஸ் கிடையாது, ஒரு ஹோம் யூஸ், ஒரு ஆஃபீஸ் யூஸ் அந்த மாதிரிக்கு தான் தேவைப்படும். இது ட்ரில்லிங் மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்திங்கன்னா பிளாக் டக்கருடையது. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில் பிட்டு, ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். இது வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 வாட்ஸ் உள்ளது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது இந்த ட்ரில்லிங் மிஷினோட ஹேண்டிலு. இது இந்த மாதிரி உள்ளே மாட்டி அடியில் அந்த ஹேண்டில் இருக்குல்ல, ஹேண்டில் வந்து ஸ்க்ரூ டைப் தான். அதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா மேலே லூஸ் ஆகும். திரும்பி உள்ளே மாட்டி டைட் பண்ணிங்கன்னா நல்லா இறுக்கமாக டைட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு செவுத்தில் போடும்போதோ இல்லை கொஞ்சம் அதிர்வு இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஸ்கேல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ட்ரில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அளவு வச்சு பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த ஸ்கேலை வந்து இந்த சாக்கெட் மாதிரி இருக்குல்ல, இந்த சாக்கெட்டில் வந்து நீங்கள் உள்ளே டைட்டாக சொருகி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் எவ்வளோ அந்த மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அந்த அளவு நீங்கள் உள்ளே மாட்டி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதை வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெட்டல் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரில் பிட்டை எடுத்து நம்ம போட்டு பார்க்குறேன். ட்ரில் பிட்டு வந்து லைட்டாக கோணலாக இருந்தாலோ இல்லை சரியாக மாட்டாமல் இருந்தாலோ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த டேமேஜ் பார்த்திங்கன்னா நம்மளவே டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரில் பிட்டை எடுத்து உள்ளே மாட்டிட்டு இந்த மாதிரி சக்கியை அதிலே கொடுத்துருப்பாங்க. சக்கியை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் சும்மா வந்து ஒரு MDF ஷீட்டில் வந்து இதை ட்ரில் பண்ணி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா சுவிட்சை போட்டு ஆன் பண்ணோம்னா நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டான அந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு யாரும் இல்லைன்னா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லது. இது வந்து சும்மா ஒரு MDF ஷீட்டில் ஒரு 12 mm MDF ஷீட்டு, அதில் சும்மா நான் ஓட்டை போட்டு பார்க்குறேன். இப்போ நான் ப்ரொசீஜராக பண்ணலை, ஏதோ உங்களுக்கு காமிக்கணுன்றக்காண்டி நான் ஒரு இது பண்ணுறேன். சும்மா ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ட்ரில் மிஷினை பிடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட போடுது, நல்லா புகையாக விடுது பாருங்கள். நம்ம மேனுஃபேக்சர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா பியர் கிளிக்ஸ் வந்து நெருப்பத்தை வைக்க ட்ரை பண்ணுவார், அந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த MDFக்கு அதுக்கும் அந்த கருகின வாடை அடிக்குது. ஏதோ நம்ம அந்த வுட்டு வந்து நீங்கள் எரிச்சிங்கன்னா அந்த வாடை வரும்ல, அந்த மாதிரி வாடை வருது. இதை வந்து கரெக்டாக எந்த ட்ரில் பிட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதிலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வுட்டு யூஸ் பண்ணுறது, ஒன்று செவுத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, மெட்டல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டை விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷின் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது, நார்மல் யூஸு தான்.
நார்மல் யூஸஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கிறது வந்து நல்லது. உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் எப்போனாலும் யூஸ் ஆகுது. இது திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும், திடீர்னு பக்கத்தில் இருந்துட்டு போய் வாங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யார் உதவியும் தேவையில்ல, நீங்களே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது போக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வாங்கி நான் ரிவ்யூ போட பார்க்குறேன். இப்போ இந்த ட்ரில் மிஷின் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. ஒன்று வந்து ஹேமர் போட்டிருக்கும், ஒன்று வந்து ட்ரில் பிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹேமர் போட்டிருக்க இடத்துல வந்து நீங்கள் ஹார்டான சர்ஃபேஸில் இந்த செவுத்துலையோ இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்க இடத்துல வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அதிர்வு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் அந்த ஹேமர் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நல்லா விழுகும் உங்களுக்கு. இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பார்க்குறேன். இந்த வீடியோவை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் நாள் போக்கில் உங்களுக்கு வேறு வீடியோஸ் அந்த மாதிரி எதுவும் போடும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வீடியோஸும் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராடக்டோட சந்திக்கிறேன்.